வெல்கம் டு வெறு ரிவ்யூ. இந்த வீடியோல நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கிற பில்லியனரி பங்கர்ஸ் வெப் சீரிஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆக்சுவலி இந்த சீரியஸை பொறுத்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட்டை வச்சு பார்த்தீங்கன்னா கதையாக்கி இருக்கிறாங்க. ஒரு 8 எபிசோட்ஸ் இருக்கு. இந்த 8 எபிசோடும் அமேசிங்கா வந்திருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதுல கதையை பொறுத்தளவுக்கு பூமி இதுக்கப்புறம் ஒரு பேரழிவையோ இல்ல பார்த்தீங்கன்னா 3ஆம் உலக போரையோ சந்திச்சது அப்படின்னா பணக்காரங்க நீங்க சேஃபா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பங்கஸை வாங்கிருங்க அப்படிங்கிற மாதிரி முன்கூட்டியே வாங்க வச்சிடுறாங்க. அப்படி பங்கஸா வாங்கின பணக்காரங்க எல்லாத்தையுமே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆபத்தான ஒரு சுச்சுவேஷன் போய்கிட்டு இருக்கு. அதனால பங்கர்ல நீங்க சேஃபா இருங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே வர வைக்கிறாங்க. அப்படி ஒட்டுமொத்த பணக்காரங்க கொடுத்த காசுல அண்டர் கிரவுண்ட்ல ஒரு மினி சிட்டியே உருவாக்கி வச்சிருக்காங்க. இவங்களுக்காக ஒரு லக்ஸரியான ஒரு லைஃபை தான் அங்கே பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அந்த லக்ஸரியான லைஃபை ஒரு கட்டத்துல வாழ முடியாம போகுது. அதுக்கான காரணங்கள் என்ன? இன்னொரு பக்கம் பூமியோட எர்த் சர்ஃபேஸ்ல அணு ஆயுதங்கள் போட்டதுனால வெப்பம் தாக்கம் ரேடியேஷன் இதெல்லாமே அதிகமா இருக்கிறதுனால இதுக்கப்புறம் மேல போகவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் உண்மையா? இதுக்கப்புறம் இந்த அண்டர் கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய இந்த பங்கர்ல என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பயங்கர சுவாரஸ்யமா சொல்லியிருக்க சீரியஸா இந்த பில்லியனரிஸ் பங்கர்ஸ். எனக்கு இந்த வெப் சீரிஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் எபிசோட் ஸ்டார்ட் ஆகி ஒரு சில சீன்ஸ் எல்லாம் வரும்போது இப்படிதான் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுதான் நாங்க அப்படிதான் பண்ண போறோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியும் போதே பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே பிரேக் டவுன் பண்றாங்க. இதுல இந்த வெப் சீரிஸ்ல நம்ம கதாநாயகனை இன்ட்ரோ பண்ண விதம், அவரோட 19 வருஷம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கைய ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா 10 நிமிஷத்துல சொல்லியிருப்பாங்க. அவரோட லவ் லைஃப் அதுல பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு போறது, ஜெயில 3 வருஷம் எதனால இருந்தாரு, அங்க எந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஆகுறாரு அப்படிங்கிறது எல்லாமே அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எபிசோட்ல யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக அதை நல்லாவே மெனக்கிட்டு பண்ணியிருக்கிறாங்க. கரெக்டா என்ன கேட்டா 2வது எபிசோட்ல தான் ஓவரால் கண்டென்ட்டே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எபிசோட்லயுமே செம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்ல வச்சு பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணியிருந்தாங்க. இவங்க எல்லாருமே இந்த இதெல்லாம் கண்டுபிடிப்பாங்களா மாட்டாங்களா, அவங்களை எப்படிலாம் ஏமாத்தலாம் அப்படிங்கிற அந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா ரொம்ப நீட்டா பண்ணியிருப்பாங்க. அதுலயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா ஏஐயும் அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரியான போர்ஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு என்டர்டைன்மெண்டா இருக்கும். தென் சின்ன சின்ன கதாபாத்திரங்களா ஹேண்டில் பண்ண விதம், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாமே நல்லா இருந்துச்சு. டெக்னிக்கலி செம சவுண்டான ஒரு சீரியஸ். அதனால கண்டிப்பா இந்த சீரியஸ் ஒரு மஸ்ட் வாட்சபிள். தாராளமா எனக்குலாம் பார்த்தீங்கன்னா 8 எபிசோட் போனதே தெரில. அந்த அளவுக்கு விறுவிறுப்பா ஒரு என்கேஜிங்கான ஸ்கிரீன் பிளே கொடுத்துருக்காங்க. ஃபேமிலி வாட்சபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா வைலன்ஸ் இருக்கு, அடல்ட் கண்டென்ட் பொறுத்த அளவுக்கு கிடையாது. அதனால தாராளமா ஃபேமிலியோட ட்ரை பண்ணலாம்.